அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம், அதாவது 1/5/2026 அன்று சித்ரா பௌர்ணமி, அற்புதமான ஒரு நாள். முழுமையான நிலவு வெள்ளிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே நிறைய விசேஷங்கள் அடங்கிய அற்புதமான நாள். கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு நாள். கள்ளழகர் அப்படின்னா பெருமாள் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த சமயத்தில் அங்கே சர்க்கரை தண்ணீர் மற்றும் சர்க்கரையை தெளிப்பார்கள். இது ஒரு விசேஷம். இந்த நாளில் நாம் சர்க்கரை தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னும் நான் போன வருட பதிவுகளில் கொடுத்துருந்தேன். அதை பற்றியும் இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து ஸ்திரமான ஐஸ்வர்யம் ஏற்படணும் அப்படின்னா நாளைய தினம் என்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அடுத்து நாளைய தினம் ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பூஜை முறையையும் பற்றி சொல்கிறேன். ரொம்பவே அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் இறை வழிபாட்டில் நாம் நம்முடைய மனதை செலுத்தும்போது நிச்சயமாக நமக்கு அற்புதமான பலன்கள் என்பது ஏற்படும். ஸ்நான தான ஜப ஓமங்கள் செய்வது சிறப்பு. நாளைய தினம் மகாலட்சுமி பூஜை செய்வது அதைவிட சிறப்பு. நாளைய தினம் அதாவது சர்க்கரை தீபம் ஒரு தட்டு எடுத்துக்கங்க. அந்த தட்டில் நீங்கள் நெய்யால், அதாவது நெய் கொண்டு அஷ்டதள பத்மம் போடுங்க. போட்டுட்டு அதற்கு மேலே சர்க்கரை, அந்த அஷ்டதள பத்மம் அப்படின்னு சொல்லும்போது 8 இதழ்கள் கொண்ட தாமரை கோலம், அதை போட்டு அதற்கு மேலே சர்க்கரையை போட்டு அதற்கு மேலே தீபம் ஏற்றும்போது எல்லா விதமான ஐஸ்வர்யமும் ஏற்படும். இந்த மாதிரி சர்க்கரை தீபம் எங்கு ஏற்றப்படுகின்றது அப்படின்னு கேட்டால், பூந்தமல்லி, சென்னையில் பூந்தமல்லியை அடுத்த பேட்டை என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள், பச்சை வாரண பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான பெருமாள் கோவில். இங்கே பாண்டவர்களுக்கு பெருமாள் பச்சை வாரணம், அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய யானையின் மீது காட்சி தருவதாக நமக்கு ஸ்தல புராணம் சொல்லுது. 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. அங்கு இருக்கக்கூடிய தாயார் சன்னிதானத்தில் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறை என்பது உள்ளது. இதை ஏன் நாம் நாளைய தினம் செய்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சர்க்கரை கலந்த தண்ணீரை அவருக்கு செலுத்துவார்கள். அதனால் நாம் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றும்போது 2 பெருமாளின் அனுகிரகம் என்பது கிடைக்கும். அது எப்படி ஏற்றணும், அந்த கோலம் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஷார்ட் ரூபத்தில் ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இந்த தீபத்தை நாளைய தினம் மாலை நேரத்தில் ஏற்றுங்க. அடுத்து ஏதாவது கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அற்புதமான நாள் நாளைய தினம். ஸ்திரமான ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா மஞ்சள் நீர் கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு நாளைய தினம் அபிஷேகம் செய்து பூரண பல தாம்பூலத்தை சுமங்கலிகளுக்கு நாளைய தினம் தரும்போது, ஒருவருக்கோ 3 பேருக்கோ, பூரண பலம் அப்படின்னா பட்டை, அதாவது தேங்காய் இருக்கு இல்லையா, அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நாரை உரிக்காத தேங்காய் கொண்டு சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு பழம் பூ இந்த தேங்காய் தகுந்த தட்சணை வைத்து சுமங்கலிகளுக்கு தரணும். இந்த மாதிரி மஞ்சள் நீர் கொண்டு தாயாருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் செய்து பூரண தேங்காயோடு கூடிய தாம்பூலத்தை சுமங்கலிகளுக்கு தரும்போது ஸ்திரமான ஐஸ்வர்யம் என்பது நமக்கு ஏற்படும். நிச்சயமாக இந்த விஷயத்தை செய்யுங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, சுவாதி நட்சத்திரம், சித்திரை பௌர்ணமி, அற்புதமான நாளில் ஸ்திர ஐஸ்வர்யம் ஏற்படுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சர்க்கரை தீபத்தை ஏற்றுங்க. ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவர்கள் நாளைய தினம் கரும்பு சார் கொண்டு ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யணும். கோவில்களில், சிவன் கோவில்களில் அபிஷேகம் நடைபெறும். அங்கு நீங்கள் இந்த கரும்பு சாரை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அபிஷேகத்தின் மூலமாக ராகு கேது தோஷம் என்பது நமக்கு நீங்கும். இதை தாண்டி நிறைய பூஜைகளும் சொல்லப்பட்டுள்ளது. அதில் சிலதை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். நாளைய தினம் காலையில் எழுந்து
நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி, குங்குமம் வைத்து, கோலம் போட்டு, பூக்கள் போட்டு, தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது, மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் ஸ்திரமாக நிவாசம் செய்வார்கள். அது மட்டும் இல்லாம மஞ்சள் நீர் கொண்டு அபிஷேகம் செய்த தாயாருக்கு குங்குமத்தினால அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பானது. இது மட்டும் இல்லாம சிவன் கோவிலுக்கு சென்று ஈஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வருவது அதைவிட சிறந்தது. இப்படி ஒன்றோடு ஒன்று, ஒன்றை விட மற்றொன்று சிறந்தது. இப்படி நிறைய பூஜைகள் சொல்லப்பட்டுள்ளது. எல்லாத்தையும் நம்மால செய்ய முடியல அப்படின்னாலும், சில பூஜைகள் ஸ்திர ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா தாயாருக்கு மஞ்சள் நீர் கொண்டு அபிஷேகம் செய்து தாம்பூலம் சுமங்கலிகளுக்கு தரும்போது ஸ்திரமான ஐஸ்வர்யம், அதாவது எப்பொழுதும் பணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் ஸ்திரமான ஒரு ஐஸ்வர்யம். இதை நாம் செய்யும்போது நிச்சயமாக அந்த ஐஸ்வர்யம் என்பது நமக்கு ஏற்படும். அடுத்து அந்த கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றுங்க. அந்த நரசப்பேட்டை, பூந்தமல்லியை அடுத்த நரசப்பேட்டையில் இருக்கக்கூடிய தாயாருக்கு இந்த தீபம் திருமணம் வேண்டி அந்த கோவிலில் பரிகாரமாக ஏற்றப்படுகின்றதாம். அதனால் அந்த மாதிரி தீபத்தை நாம் ஏற்றும்போது கள்ளழகரையும் அம்பாள் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்ட புண்ணியம் என்பது நமக்கு ஏற்படும். அடுத்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் படிக்கலாம், லக்ஷ்மி நாராயண ருதயத்தையும் படிக்கலாம், லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை நாம் படிக்கலாம். உங்களுடைய நேரம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் பூஜைகளை செய்யுங்க. அடுத்து ஒரு பதிவில் சொஸ்திக் பரிகாரம் நாளைய தினம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை அந்த பௌர்ணமி வரும்போது தான் இந்த ஒரு பூஜையை நாம் ஆரம்பம் செய்ய சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி வருடத்தில் ஒரு முறையோ 2 முறையோ தான் வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வரும். அப்படி ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம். அந்த நாளில் நாம் அந்த சுஸ்திக் பரிகாரம் செய்யும்போது அந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். நீங்கள் எல்லாரும் காத்துட்ருங்க. நிச்சயமாக அந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்பேற்பட்ட கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் மற்றும் சித்ரா பௌர்ணமி, சித்ரகுப்தர் அந்த கோவிலுக்கும் நிறைய பேர் போவாங்க. அந்த தோஷம், அதாவது நாம் முன்வினை பின்வினை செய்திருப்போம். அதன் காரணமாக இப்போ நாம் கஷ்டப்பட்டுருப்போம். அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் நீங்குவதற்கு நாம் சில தீப வழிபாடுகளை செய்யும்போது அது அந்த தோஷம் என்பது நமக்கு நீங்கும். அதனால் நாளைய தினம் அந்த கொள் இருக்கு இல்லையா, அந்த கொள் நாம் ஒரு தட்டில் போட்டு அதற்கு மேலே தீபம் ஏற்றலாம். இதை அந்த சித்ரகுப்தர் கோவிலில் செய்வாங்க. நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா செய்யுங்க, போக முடியல அப்படின்னா வீட்டிலையே செஞ்சுடுங்க. மறுநாள் அந்த கொள்ளு நீங்கள் கோமாதாவிற்கு கொடுத்துடுங்க. அதாவது ஊற வச்சு கொஞ்சம் வெல்லம் கலந்து கொடுங்க. இதன் மூலமாக நாம் நம்முடைய தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.